கர்த்தர் நமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கக்கூடிய வைத்த வார்த்தை கவனிக்க போடுறது சங்கீதம் 41 சங்கீதம் 41 சங்கீதத்துல 1 போடுது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் நீங்களாக கர்த்தர் அவனை விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. என்ன பண்ணுறது, சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டு வசனம் கொடுத்துருக்கிறாரு. அதனால கர்த்தர் பிள்ளைகளாக நீங்க ஏழை பிள்ளைகளை நீங்க மறவாதீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படிங்கும்போது சிறுமைப்பட்ட பிள்ளைக்கு நம்ம இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு நலம் விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்லி இருக்கிற வசனம் போட்டிருக்குது. 4 வசனம், அதாவது சங்கீதம் 41:4 அது என்மேல் இரக்கமாயிரும் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான் என் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா மக்கள் நினைச்சுவாங்கன்னா நீ எப்போ சாவான் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அப்படிதான் அவங்க பார்த்தாங்க. நிறைய பிள்ளைகளை பார்க்கும்போது தானியலை பார்க்கும்போது அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. தாவீதை பார்க்கும்போது சவுல்ராஜை அழிக்கணும்னு திட்டம் போட்டாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக எழுதி அவங்க எப்போ அழிவான் தான் எதிர்பார்த்தாங்க. வேதத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்போ அழிவான் எப்போ சாப்பான்னு எதிர்பார்த்தாங்க. யோசேப்பை பார்க்கும்போதும் யோசேப்பு எப்போ அழிவான்னு சொல்லிதான் நினைச்சாங்க. சகோதரர்களே பார்த்தாங்க. ஆனாலும் கர்த்தர் நினைச்சிருந்தாங்க. அவங்களையும் ஆண்டவர் நினைச்சிருந்தாரு வெளியே கொண்டு வந்தாங்க. இவங்களும் ஆண்டவருக்கு பயந்து நடந்த பிள்ளைங்க. ஆண்டவர் என்ன சொல்றதோ அதை அப்படியே கேட்கிற பிள்ளைகள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்களும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் என்று என்ன நினைச்சுக்கணும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் இந்த நாட்கள் இருக்கிறவரு எப்பேற்பட்ட கண்ணியில இருந்தாலும் உங்களை விடுதலை பண்ண நல்லவரா இருக்கிறார். சிறுமைப்பட்ட பிள்ளைகள் சிந்தை உள்ளவர்கள் நம்ம இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம தாண்டி தீங்கு போயிருமே தவிர தீங்கு நம்ம தூக்கப்படுத்தாதனால கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க எந்த போராட்டத்து மத்தியில் இருந்தாலும் அவருக்கு முன்பாக உண்மையா நீங்க இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களும் விடுதலை பண்ணுவாரு. இந்த தாவீதை பார்க்கும்போது அவர் விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் தானியலை பார்க்கும்போது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். யோசேப்புக்கு விடுதலை கொடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விடுதலை கொடுத்தார். அவங்க எல்லாம் வெளியே கொண்டு வந்தார். அந்த போராட்டத்துல இருந்து கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா எல்லா போராட்டத்திலும் விடுதலை தருவார். அதே மாதிரி நீங்களும் விடுதலை பெறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.